அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் நன்னாரி சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நன்னாரி சிரப் செய்கிறதுக்கு நன்னாரி வேர் இதை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் மண் இருக்கிறனால நான் முன்னாடியே அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை உரலில் போட்டு நல்லா நசுக்கிக்கணும். இது பவுடர் ஆகாது, நசுகு தான் படும். அந்த நசுங்கின நன்னாரி வேரை சின்ன சின்ன பீஸாக நம்ம துண்டுகளாக உடச்சி போட்டுக்கலாம். நசுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மொறுமொறுன்னு இருக்காது, விறகு குச்சி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் ரப்பர் மாதிரி தன்மையில் இருக்கும். இப்போ நன்னாரி வேரெல்லாம் எப்படி நசுக்கி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த நன்னாரி வேர் இதை மாதிரி தான் உடப்படும். கொஞ்சம் உடைக்கிறதே சிரமமாக இருக்கும். இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம பீஸ் பீஸாக கையால் உடச்சி போடும்போது நல்லா நம்ம தண்ணியில் ஊறும், குயிக்காக ஊறும். நல்லா சர்பத்தும் வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம இடித்து போடுறது. இதை நான் மிக்சியில் பொடி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கல. இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு வேணால் நம்ம மிக்சியில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட நான் இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். நன்னாரி வேரை தண்ணியில் 8லேருந்து 12 மணி நேரம் நம்ம ஊற விட்டுப்போம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 8லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஊறிட்டு நம்மளுக்கு நல்லா தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நம்மளுக்கே தெரியும். நல்லா நன்னாரி வேரை இடிக்கும் போதும் வாசனை கமகமன்னு இருக்கும். அதே மாதிரி ஊறினதுக்கப்புறமும் வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். முதல்ல அடுப்பை ஹையில் வச்சு கொதிக்க ஆரம்பித்தோன்னே சிம் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுப்போம். இப்போ இதோட நான் இன்னும் 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். இந்த 1/4 லிட்டர் தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு சுண்டணும். மீதி 1 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு அப்படியே இருக்கணும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சிம்மில் வச்சு தளன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. பொறுமையாக தான் கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா ஸ்லோவாக நம்மளுக்கு கொதிக்கும் போது எசன்ஸ் நல்லா இறங்கும். ரொம்ப வேகமாக கொதிக்க வச்சோம்னா அதில் உள்ள அந்த தண்ணி சுண்ட தான் செய்யுமே தவிர எசன்ஸ் நம்மளுக்கு இறங்காது. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 நிமிஷம் இந்த தண்ணியை இதை மாதிரி கொதிக்க விடுறேன். அப்போ எனக்கு 1/4 லிட்டர் தண்ணி நல்லா சுண்டி 1 லிட்டர் எசன்ஸ் எனக்கு கிடைக்கிது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்ட போகிறோம். ஒரு வடிகட்டியில் காட்டன் துணி போட்டுப்போம். இதில் வடிகட்டும் போது நம்மளுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட இதில் தங்கிடும். நல்லா கிளியராக எசன்ஸ் கிடைக்கும். சூட்டோடு தான் வடிகட்டுறோம். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு ப்ராசஸ் இருக்குது. அதனால் அடுப்புலேருந்து கொதிக்க நான் வடிகட்டுறேன். இதை மாதிரி நல்லா ஒட்ட வடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 1 லிட்டர் எசன்ஸ் இருக்குது, மீதி வேர் இருக்குது. இது நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை. அடுத்த ப்ராசஸ் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த எசன்ஸில் இப்போ நான் நாட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறேன். வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இதை தான் அடுப்பில் வச்சு நான் இப்போ கொதிக்க விட போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எசன்ஸோட இப்போ நாட்டு சர்க்கரை எவ்வளோ சேர்க்க போகிறேன்னா 1 கிலோ சேர்க்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு 1 லிட்டர் தண்ணி இருக்குது. நாட்டு சர்க்கரை 1 கிலோ இதில் சேர்க்க போகிறேன். நம்ம 3/4லேருந்து 1 கிலோ சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பால் தண்ணி ஊற்றணுன்னோ அதே கப்பால் 5 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் 200 கிராம், 5 கப் சேர்க்குறேன். இப்போ நல்லா சர்க்கரையை கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேண்டியதான். இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கொஞ்சம் தளன்னு கொதிக்க ஆரம்பித்தா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பதம் நான் உங்களுக்கு வரும்போது கரெக்டாக சொல்கிறேன். அடுத்ததாக இந்த சர்பத்துக்கு பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பிப்பாகோ, 1 கம்பிப்பாகோ, அரை கம்பிப்பாகோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு குலாப் ஜாமுனுக்கு என்ன பதமோ அதுதான் நன்னாரி சர்பத்துக்கும் பதம். இப்போ நம்ம எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். கையில் இப்படி தடவும் போது பிசு பிசுன்னு தான் இருக்கணும். நம்மளுக்கு அதுலேருந்து பாகு வரக்கூடாது, பிசு பிசுன்னு தான் இருக்கணும்.
இதுதான் இதோட கரெக்டான பதம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த பதம் கிடச்சிரும். சப்போஸ் பதம் விட்டு போச்சு, கொஞ்சம் முத்திட்டு, கொஞ்சம் கொழ கொழன்னு அதிகமா இருக்குன்னா, 1 கப் தண்ணி 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப பாகு முத்திட்டு, ரொம்ப கட்டி கட்டியா போகாம இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் புழியறேன். சிட்ரிக் ஆசிட் போடுறது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாரி இருக்கும். அதனால லெமன் ஜூஸ் புழியறது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து நன்னாரி சர்பத் ரெடி ஆயிட்டு, நன்னாரி சிரப் ரெடி ஆயிட்டு. நன்னாரி சிரப் நல்லா ஆறிட்டு, இப்போ பாட்டில்ல இத ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சோம்னா, நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டில்ல ஊத்துறதுக்கு வந்து நான் ஃபனல் ரெடி பண்ண போறேன். ஒரு பேப்பர் கப் கொஞ்சம் பெரிய சைஸ் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அதோட பேக் சைடு வந்து இத மாதிரி கட் பண்ணிட்டு இத மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ வந்து கோன் மாரி இத சுத்திட்டு, பாட்டில்ல வந்து ஃபனல் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊத்துறனாலும் இத மாரி பிசு பிசுன்னு உள்ள ஐட்டத்த ஊத்தும்போது, நம்ம இத மாரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, பாட்டில்ல ஊத்தும்போது ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு கரண்டிய வச்சு ஸ்லோவா ஊத்துனோம்னா, அங்க சிந்தும், இங்க சிந்தும் துடைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம, டக்குன்னு இத பாட்டில்ல ஊத்தி ஃபில் பண்ணிடலாம். இந்த ஹோம்மேட் நன்னாரி சிரப்ல நம்ம வந்து வெள்ள சர்க்கரை யூஸ் பண்ணல. நாட்டு சர்க்கரைய தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உடலுக்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்ல எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா சம்மர் சீசன்ல இத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சீப் அண்ட் பெஸ்ட்டா நம்மளுக்கு முடியும். அடுத்தது நம்ம இந்த நன்னாரி சிரப்பு வச்சு எப்படி நன்னாரி சர்பத் போடுறதுன்னு பார்க்க போறோம். பாதாம் பிசினி ஊற வச்சத போட்டுப்போம். சியா சீடு போட்டுப்போம். 1 கரண்டி நன்னாரி எசன்ஸ், 1 மூடி லெமன் ஜூஸ், தண்ணி 200லேருந்து 225 ml சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.